சிறகடிக்க ஆசையில அண்ணாமலை நேத்து ரவி முத்து கிட்ட பேசுறத வச்சு அவங்க வைஃப் கிட்ட போய் பேசும்போது மீனா ஒத்துக்க மாட்டாங்க, ஸ்ருதியை ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்ருதி கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க, என்னால முடியாது, வேணும்னா குழந்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. ரவி எவ்வளவு பேசி ஸ்ருதி கன்வின்ஸ் ஆகவே இல்ல. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனோஜ் பப்பரப்பா மனோஜ் வந்து அவங்க செகண்ட் வைஃப் பார்க்க வராங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வைஃப் ரோகிணியும் பார்க்க வராங்க. ரோகிணி பார்த்துட்டு உடனே என்ன இந்த பொண்ணு எதுக்கு கையை பிடிச்சிட்டு இருக்கிற, அந்த பொண்ணு எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு, அந்த பொண்ணு யார் கல்யாணம் பண்ணது அப்படின்னு உடனே ஜோசிகர் நான் தான் அவங்க கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காப்பாத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சாரி மனோஜ், நீ கோச்சுக்காத, நீ எனக்கு காசு கொடுத்தாதான் இந்த ஊர் விட்டு போக முடியும் அப்படின்னு நம்மளோட மனோஜுக்கு ரோகிணி விட காசு கொடுத்துறாங்க. இல்ல மனோஜ், உனக்கு எனக்கு எதுவும் இல்லாம ஆயிடும், அப்புறம் எதுக்கு நான் எதுக்கு இங்க இருக்கணும், நான் போயிட்டு ஊருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது மனோஜுக்கு ஒரு மாதிரி சரி ரோகிணி நான் காசு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அடுத்த சீன் வந்து முத்து மீனாவே கட்டுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறாங்க ஈஷா மேட்டரை பத்தி. இது போல நீ என்ன முடிவு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறாங்க. அந்த பொண்ணு இல்ல என்ன அவர் உங்களை ரெக்கமெண்டேஷன் அனுப்பினார் லவ் மேட்டரை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா பேசிட்டு வந்துட்ட பிறகு இவர்கிட்ட கேக்குறாங்க என்ன சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அவர் சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ கண்டிப்பா ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி பேசி முடிக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்பரப்பா மனோஜ் செகண்ட் மாமியார் வந்து சும்மா இல்லாம அவங்களுக்கு பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் அவங்க பொண்ணை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு மனோஜ் வந்து பாத்துட்டு இந்த மாதிரி நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நான் இது ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு வந்து நான் டைவர்ஸ் கொடுக்காம ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன், நீங்க தான் வந்து ரொம்ப வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுங்க, தயவு செஞ்சு எனக்கு காசு கொடுத்து டைவர்ஸ் எங்கிட்ட பிறகு எதுவும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் ரேட்டா சொல்லிட்டு போயிறாரு. உடனே அவங்க மாமியார் என்ன ஜோசி இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னா அவர் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு போயிறாரு. அவங்க மாமியார் அப்படியே யோசிச்சு நின்னுட்டு இருக்காங்க. சோ அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து சீன்ல என்ன காட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா சிந்தாமணியை காட்டுறாங்க. அவங்க கிட்ட வந்து அந்த பூ டெக்கரேஷனுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் பேசுறாங்க, சிந்தாமணிக்கு புரியல. அதோட அவர் போயிடுறாரு. உடனே மீன் அவங்க இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு எல்லா டெக்கரேஷன் ஆர்டர்லாம் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கவங்க மீனா புகழ்றாங்க. அது சிந்தாமணி பார்த்து முறைக்குதான். அந்த சீன்ல நாளைக்கு தான் காட்டுவாங்க. வெயிட் பண்ணி பாப்போம் இது எப்படி போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு அப்டேட் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.